போலி தங்க கட்டிகளை கொடுத்து அசல் நகைகளை பறித்துச் செல்லும் மோசடி கும்பலைச் சேர்ந்த ஜோடி சங்கரன் கோவில் அருகே சிக்கியுள்ளது. போலி தங்க கட்டிகளை காட்டி ஆசையை தூண்டி அசல் தங்க நகையை பறித்தது எப்படி? தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அடுத்துள்ள பெரும்புத்தூர் கிராமத்தில் ஒரு பெண்ணிடம் கிருஷ்ணகிரி பகுதியைச் சேர்ந்த பெண் மற்றும் ஆண் 10 நாட்களாக நட்பாக பழகியுள்ளனர். நன்றாக பழகிய அந்த ஜோடி தங்களிடம் தங்கக்கட்டிகள் இருப்பதாகவும் அதை குறைந்த விலைக்கு தருவதாக கூறியுள்ளனர். தன்னிடம் பணம் இல்லை என அந்த பெண் கூற, தங்கக்கட்டிகளை பெற்றுக்கொண்டு கழுத்தில் அணிந்துள்ள செயினை கொடுத்தால் போதும் என கூறியுள்ளனர். சந்தேகமடைந்த அந்த பெண் அடுத்த நாள் வாங்கிக் கொள்வதாக கூறிவிட்டு காவல்துறைக்கு தகவல் கொடுத்துள்ளார். போலீசார் அவர்கள் இருவரையும் கண்காணித்து காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை செய்தனர். விசாரணையில் அவர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் கொட்டாம்பட்டியைச் சேர்ந்த ஏடுகொண்டலு என்பவரது மனைவி லட்சுமி மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த சீனு என்பது தெரிய வந்துள்ளது. காவல்துறையில் சிக்கும் போதெல்லாம் வேறு பெயரையும் போலியான முகவரியையும் கொடுத்து தப்பி வந்ததை போலீசார் கண்டுபிடித்தனர். இவர்கள் போலி தங்கக்கட்டிகளை குறைந்த விலைக்கு தருவதாக கூறுவதும், பணமில்லை என்று சொல்பவர்களிடம் அணிந்துள்ள அசல் தங்க நகைகளை தந்தால் தங்கக்கட்டியை தருவதாக கூறி ஏமாற்றுவதும் தெரிய வந்துள்ளது. ஏமாறுபவர்களிடம் அசல் நகைகளை பெற்றுக்கொண்டு போலி தங்கக்கட்டிகளை கொடுத்து மோசடியில் ஈடுபடுவதை வழக்கமாக கொண்டிருப்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த ஜோடி ராமநாதபுரம், கோயம்புத்தூர், தேனி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் தங்க நகை மோசடியில் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. அங்கு இருவரும் தேடப்படும் குற்றவாளியாக இருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் கூறப்பட்டுள்ளது. கர்நாடகா உள்ளிட்ட வெளிமாநிலங்களிலும் இவர்கள் கைவரிசை காட்டியது தெரிய வந்ததை அடுத்து இந்த கும்பலில் வேறு யாரெல்லாம் உள்ளார்கள் என்று தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. கடந்த 8 ஆண்டுகளாக இதே போல ஒவ்வொரு இடமாக சென்று முகாமிட்டு நடுத்தர வயது பெண்களிடம் வாரக்கணக்கில் பழகி அவர்களுடைய அசல் நகையை மோசடி செய்து பெற்றுச் செல்வதை வாடிக்கையாக வைத்திருந்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சங்கரன் கோவில் பகுதிகளிலும் கிராமங்களுக்கு சென்று நடுத்தர பெண்களிடம், கடைகள் வைத்திருக்கும் பெண்களிடமும் மோசடி செய்யும் ஜோடி சிக்கியது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.